தனோ அம்மா தனோ. மாநாடு போயிட்டா வரதுக்கு 3 நாள் ஆகும். நீங்கள் சொன்ன மேட்டர் எல்லாத்தையும் நான் தலைவருக்கு அதில் போடுறேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஆனால் தனம் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. என்ன செந்தில் போலீஸ்லாம் வந்திருக்கு? அதான் அந்த இன்ஜினியர் இருக்கான்ல, பாரில் பாட்டில் போட்டு அடிச்சுக்குது. அவன் ஹாஸ்பிட்டலில் பத்துனுங்கிறான். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன சொல்கிற? அரெஸ்ட் பண்ண வந்துக்கிறாங்க. பயமா இருக்கு செந்தில். சொன்ன கேட்கப்பட்டப்போ இப்போ அவர் அச்சுனாப்பா ஆக போகுது. நீ இப்போ அது இருக்கிற நிலைமைக்கு ஸ்டேஷன் கூட்டு போனால் சரியாக வராது. அதை நானே கூட்டு வரேன்னு சொல்லி அமுச்சு விட்டுறேன். சரியா? என்ன செந்தில், போலீஸ்லாம் என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் இல்லை தலைவா, நம்ம சிந்தாமணி பாரில் ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம தலைவர் போய் ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டாப்புல. நம்ம கோட்டையா? அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் இல்லையே. எல்லாம் செந்தில்கிட்ட சொல்லிட்டேன் தலைவா, பார்த்து பண்ணிக்கலாம். செந்தில், நீ காலைல அவரை பார்த்து கேஸை வாபஸ் வாங்க பேசிடு. அப்படி இல்லைன்னா காலைல அவனை கொண்டாந்து என் ஸ்டேஷனில் விட்டுரு. பார்த்து பேசலாம் சார். வாங்க. செந்தில், உன்னை நம்பி தான் போகிறேன், பார்த்து முடிச்சிடு. சார் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். காலையில் வரைக்கும் என் கூட தான் இருந்தான், பணம் அரேஞ்ச் பண்ணுன்ட்டு. அப்புறம் நான் கட்சி ஆஃபீஸ் போயிட்டேன். அதுக்குள்ளே போய் யார் கூட சேர்ந்து குடிச்சான்னு தெரியல. அண்ணே, அந்த இன்ஜினியர் கால் பண்ணி சமாதானம் பேசணும். 2 நாளில் காசு தரேன்னு சொல்லி கேஸ் வாபஸ் வாங்க சொல்லுவேன். சரி செந்தில், காலைல பேசிக்கலாம். இல்லைண்ணா, இப்பயே பேசுவேன். காலைல டைம் இருக்காது. 2 நாளில் அவங்களால தர முடியலண்ணா நான் தரேண்ணே. சரி செந்தில், பேசுகிறேன். வேறு எதுவும் பிரச்சனை எங்கேயா வலிச்சிட்டு போகுது. செந்தில், நான் பேசிட்டேன். கேஸை வாபஸ் வாங்கினா ஆஸ்பத்திரி செலவுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா கேட்குறான். நான் ஓகே சொல்லிட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்ட்டு. சரிண்ணா. தனம், நீ காலைல வீட்டுக்கு வாமா, நான் பணம் அரேஞ்ச் பண்ணுறேன். சரிண்ணா. சரி வரேன் செந்தில். சரி வாங்கண்ணா, பார்த்துக்கலாண்ணா. ம் அண்ணி, மாநாடு வரைக்கும் போகிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். கீழே வா. என் தந்தை இந்த மாதிரி குடிச்சேன்னு சொல்லிடுறாங்கப்பா. சும்மா வாங்க. சொல்லு சுகந்தி, என்னாச்சு? சாரிக்கா, ஜேம்ஸ் நகையெல்லாம் நேத்தே மாமியார் கிட்ட கொடுத்துட்டானா. சரி சுகந்தி, அதுக்கு எதுக்கு சாரிலாம்? இருந்தா கொடுக்க போற. பரவாயில்ல, நான் வரேன். சரிக்கா. வாமா, ஊர்ல இவரை தேடி வந்த ஆளு நீ தான். நான் சொல்றேன். இந்த சிங்கம் வந்துருச்சு. வாதனம், உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. சொல்லுங்கண்ணா. அதாம்மா, அந்த இன்ஜினியர் நாளைக்கு மறுநாள் கண்டிப்பாக பணம் வேணும்னு சொல்கிறாமா. நான் ஒன்று தோணுது. சொல்லுமா, சொல்லு. நம்ம ஏரியாவுக்கு பட்டா வந்துரும்ல? கண்டிப்பாக வருமா, அதுக்கு நான் பொறுப்பு. அப்படி வந்துச்சுன்னா அதோட பட்டா வச்சுக்கின்னு அதுக்கான பணத்தை யார்ட்டையாவது வாங்கி தருவியாண்ணா? அது வந்தது தலைவர்கிட்ட கேட்கணுமா? நீ எதுக்கும் 12 மணிக்கு கட்சி ஆஃபீஸ் வாங்க. நான் கேட்டால் தலைவர் கொடுப்பாருமா, பண்ணிக்கலாம். சரிண்ணா, போயிட்டோமா. கொடுப்பாரு. சார், அடுத்து வர வேண்டிய பணம் இன்னும் வரவே இல்லையே சார். சார், அந்த மால் கட்டுற பிளான எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. இந்த எலெக்ஷன் நம்ம தான் சார் ஜெயிப்போம், கவலைப்படாதீங்க. ஓ அப்படிங்களா சார்? அப்போ முதல்ல ஜெயிச்சிருங்க, அப்புறமா பேசிக்கலாம். அதுக்குள்ளே கட் பண்ணிட்டான். வாதனா மாமி இல்லையா? இருக்கா. கீழ் வீட்டில் வரலட்சுமி பூஜைக்காக கூப்பிட்டுருக்கா, அதுக்காக போயிருக்கா. நீ உள்ள போ, நீ உள்ள போமா.
பயமா இருக்குது தானா, தெரியாம வச்சிட்டேன். இந்த பாரு, என் பையனோட ஆபரேஷனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நீ பண்ண தப்புக்கு நீ தான் அனுபவிக்கணும். வேணா நீ கொடுத்த 10,000 கொடுங்க. அதுக்கு மேல எனக்கு தெரியாது. வேற பணமும் கிடையாது. பணத்துக்காகலாம் சொல்ல, நீ என் கூட பேசு தானா. நீயா கதவு மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்குள்ளேயே பூஜை முடிஞ்சிருக்கோ? முடிஞ்சிருத்து. நோ, இங்க மணி நாடு எங்கண்ணா இது? என்ன என்ன வேணும்? உனக்கு என்னத்துக்குண்ணா ஊட்டா சொல்லணா? அது மணினா. ஏய் பைத்தியம், இந்த வண்டியில படுத்திருக்கானே அவன் தான் மணி. அவனை தாண்டி இங்க வந்து கேக்குற? நோ, என்னண்ணா கலாய்ச்சிட்ட? நீ வீடு தானே கட்ட, மணியா கேட்கலையே. என்ன விஷயம்? சரி, அதெல்லாம் விட்ண்ணா. செகண்ட் ஹேண்டில் ஒரு நாய் வாங்கிட்டு போகலான்னு வந்தேண்ணா. என்னது செகண்ட் ஹேண்டில் நாயா? என்னடா கேட்குறேன்? ஆமாண்ணா, என் லவருக்கு பிறந்த நாள், அவளாண்ட கிஃப்ட் கொடுக்க ஒரு நாய் வாங்கிட்டு போகலான்னு வந்தேண்ணா. ஏரியாவில் பசங்கிட்ட கேட்டேன், உன்னாண்ட சொன்னால் நல்ல நாய் பூச்சி கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேண்ணா. செகண்ட் ஹேண்டில் வண்டி கேள்விப்பட்டிருக்கேன். இதென்றா நாய்? நானும் கேள்விப்படலையா? இன்னும் புதுசாக வாங்கினா வெளியே 20,000 30,000 ஆகும்னு சொல்கிறாங்கண்ணா. பசங்க சொன்னானுங்க உங்களாண்ட சொன்னால் ஈஸியாக பூச்சி குத்துருவீங்கன்னு. நோ 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 நோ, என்னண்ணா யோசிக்கிற? இதெல்லாம் யோசிக்கணும்டா, டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது. ஏய், நல்ல மஞ்சளா புசு புசுன்னு இருக்கும். உன் காதலுக்கு போதுமா? நோ, அந்த மாதிரி நாய் தானே என் ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, உன்னை பார்த்தாலும் தெரியுதே. 2 நாள் நான் பிடிச்சிருவேன். வா, இந்தண்ணா 500 அட்வான்ஸ் ஆச்சுக்கோண்ணா. வால் தான் வரும், பரவாயில்லையா? நோ நோ, அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதுண்ணா. இந்தா முழு நாயா வரும். அப்புறம் வந்து வாங்கிக்க. பேசியாச்சுண்ணே, வந்துடும். ஒரு வாரம் இல்லை 10 அண்ணா நாள். பெருமாளே அண்ணா. வணக்கம். வணக்கம். நீங்கள் கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருக்கீங்க அதானம்மா? அதனால வரப்போகிற பட்டா வச்சுட்டு பணம் கேட்குறீங்க அதானம்மா? ஆமாண்ணா. பண்ணிடலாம். பெருமாளுக்காக தரமா? நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். அண்ணன் சொல்லிட்டாருமா, பணம் வந்துடும். ரொம்ப போயிட்டு வாங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. போயிட்டு வாங்க. அண்ணே, நான் சொன்னேன்ல பெருமாளே. கேட்பாருன்னு. அண்ணா நீங்க போங்கம்மா, தம்பிக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இந்த வரேண்ணா, நீ போமா. வரேன். சொல்லுங்களா? பட்டாவே என்ன வரல, அதுக்குள்ள விற்க ஆளை கூட்டு வந்துட்டேன். இதுல பெருமாளுக்காக ஆஃபீஸில் போகும்போது மட்டும் வெளில நிப்பாட்டி வச்சுமா. அண்ணே, உங்களுக்கும் பணம் வேணுமா? சரி. தானா, பணம் ஏதாவது ஏற்பாடு பண்ணியாம்மா? இல்லை மாமா, நானும் கேட்டு பார்த்துட்டேன். பெருமாள் அண்ணன் கேட்ட இடத்துல தரேன் இருக்காங்க. நாளைக்கு தான் போய் பார்க்கணும். ஆமாம்மா, இந்த போலீஸ்காரன் வந்ததுலேருந்து வீட்டுக்கு வராமல் கொள்ளாமல் சாப்பிடாம ஊரை சுற்றிக்கிட்டு தர்றான். பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? ஓ, நீங்கள் அவருக்காக வருத்தப்படுறீங்களா? நான் என் புள்ள ஆப்ரேஷனை பற்றி கவலைப்படுறீங்கன்னு நினச்சேன். தப்பு பண்ணால் அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவிக்கட்டும், எனக்கு என்ன. அண்டு பார்த்துருக்கானே, சாப்பிட்டானோ எதுவுமே தெரியலையே. ஐயா, ஏதாவது கேட்டியா? காலையில் எழுந்திரிச்சாலுமே அவனை சங்கரி வீட்டுக்கு போச்சல. ஒரு வாரம் கழிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச வரை வரட்டும். என்ன